வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புசாரி வக்கரண்டாய் தன்னோ தந்தி பிரசோதய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனிக்கிரச்ச ராகவக்கியாத நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவேசிய மங்குரங்கு பஞ்சபோத வசிவேசிய லங்குவங்கு பஞ்சபோத வசிவேசிய நங்குமங்கு பஞ்சபோத வசிவேசிய சுவாகா. 9 நவகிரகங்கள், 5 பஞ்சபோத கிரகம் அனைத்து பரிபூர்ணமாக அனைத்து மக்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் பற்றி தான். சூரிய பகவான் நின்ற ராசியோட பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேசம் முதல் மீனம் வரையில் இருக்கக்கூடிய ராசியில் எந்தெந்த ராசியில் சூரிய பகவான் நின்றால் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான பலாபலன்களை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மேசராசி காலபூச தத்துவத்துக்கு 1ஆம் இடம் மேசராசி. மேசராசியில் சூரியன் நின்னா, ஏன்னா மேசராசியில் சூரியன் உச்சமாவார், துலா ராசியில் சூரியன் நீச்சமாவார், சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுவார். ஓகேங்களா? அப்போ பார்த்தோம்னா சூரிய பகவான் மேசராசிக்கு நின்னா, மேசராசிக்கு சூரியன் வந்து எத்தனாம் அதிபதினா 5 குடைவன். மேசராசிக்கு சூரியன் 5 குடைவன். 5 குடைவனாக இருந்து அவர் அங்கே வந்து உச்சமாய் நின்னா அரசு வழியில் அனைத்து முன்னேற்றங்களும் ஏற்படும். அரசாங்க காரியங்கள் வெற்றி ஏற்படும். அரசு துறையில் வேலை பார்ப்பவங்களெல்லாம் அது சூரியன் உச்சமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து வேலை பார்ப்பாங்க. நல்ல காரிய வெற்றி ஏற்படும். சகல காரியங்களும் வெற்றி ஏற்படும். பூர்வமுனி ஸ்தானாதிபதியா மேசராசிக்கு சூரியன் வந்து 5 குடையவன். ஓகேங்களா? பூர்வமுனி ஸ்தானாதிபதி. அதனால சகல காரியங்களும் வெற்றி ஏற்படும். ஆண் குழந்தைகள் புத்திர பேர் ஏற்படும். நல்ல புத்திரர்களால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புத்திரர்கள் மூலமாக நற்பெயர் கிடைக்கும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை மேசராசி நின்னா தருவார். இப்போ 2வது பார்த்தோம்னா ரிஷபராசி காலபுஸ்தத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற ரிஷபராசியில் சூரிய பகவான் நின்னா ரிஷபராசி வந்து பார்த்தோம்னா 4 குடைவன். சிம்மராசி வந்து 4 குடைவன். அந்த சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் வந்து ரிஷபராசியில் நின்னா ரிஷபராசிக்கு அதிபதி பார்த்தோம்னா சுக்கரனோட வீட்டில் வந்து நிற்கிறாரு. அப்போ நிற்கும் போது என்ன ஆகுது? வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் பெரிய பெரிய வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே ஏற்படும். அங்கே சுக்கரனும் சேர்ந்துன்னா நல்ல யோகம். அந்த சுக்கரன் பகையாளியாக இருந்தாலும் கூட லக்னாதிபதிங்கிற ஸ்தானத்தோட சுக்கரனும் சேர்ந்து நின்னா மிகப்பெரிய யோகம். வீடு வாசல் சொத்து, தாயாரோட அன்பு அனுசரணை இதெல்லாம் கிடைக்கும். அழகு சார்ந்த துறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களை வச்சு ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள ரிஷபராசியில் நின்னா இந்த பலன்கள் எல்லாம் நடக்கும். மேக்சிமம் நல்ல பலன்கள் தான் நடக்கும். ரிஷபராசியில் நிற்கும் போது சூரியன் நிற்கும் போது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா 4 குடைவன் இல்லையா, அதனால நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அடுத்து பார்த்தா மிதுன ராசி. மிதுன ராசியில சூரிய பகவான் நிற்கும் போது சிம்ம ராசிக்கு வந்து அவர் வந்து 3 குடைவன். சிம்ம ராசியிலிருந்து அவர் 11 குடைவன் ஆகிறார். அப்போ பார்த்தோம்னா நல்ல லாபங்கள் ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதி புத்திசாலித்தன்மை தரும். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதனோட வீட்டில்னா சூரியன் நட்பு கிரகம் இல்லையா புதன். சூரியனுக்கு வந்து மிக நட்பு கிரகம் தான் புதன். அதனால தன்னுடைய நண்பனோட வீட்டில் நிற்கும் போது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல புத்தி கூர்மை ஏற்படும். தெளிவான சிந்தனைகள் ஏற்படும். நல்ல கல்வி ஞானம் கொடுக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க. நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் வந்து சேர்ற கிரகம் பார்க்குற கிரகத்தை பொறுத்து பலாபலன்கள் எல்லாம் இப்போ நான் சொல்கிற பலாபலன்கள் எல்லாம் மாறும். ஒரு ஜெனரலான பலாபலன்கள் அந்த ஸ்தானத்தில் நிற்கும் போது அந்த ஸ்தானத்துக்கு சிம்மம் எத்தனாவது வீடு, இவர் போய் நிற்கிற வீடு எத்தனாவது வீடு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் இந்த பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டு வர்றேன். ஓகேங்களா? அதனால மிதுனத்தில் நிற்கும் போது நல்ல பலன்கள் தான் ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வியில் மேன்மை ஏற்படும். நல்லா படிச்சிருப்பாங்க. 1க்கு மேற்பட்ட டிகிரிகள் படிச்சிருப்பாங்க. லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஒரு தொழில் செய்கிற தொழில்கள் எல்லாம் வந்து நல்ல லாபத்தில் போகும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா கடகராசி. தன்னுடைய ராசிக்கு 12வது ராசி விரய ராசி. ஆனால் இருந்தாலும் நண்பன் நட்பு இருக்கிற ரீதியில் சூரியன் சந்திரன் 2 நட்பு. அதனால அந்த ரீதியில் பார்த்தோம்னா சுப விரயங்கள் ஏற்படும். 12 அது விரயஸ்தானாதிபதி இல்லையா, அதே கடகராசிக்கு 2 குடைவன் தனஸ்தானாதிபதி இல்லையா. அதனால வந்து நல்ல தனம் சேரும். நல்ல கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்லா படிச்சிருப்பாங்க. கடகத்தில் வந்து சூரியன் நிற்கும் போது அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. 2ஆம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? தனம் சம்பத்து, குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படுறது, நல்ல உயர்கல்வி படிக்கிறது, கல்வி ஞானம் அறிவு இது எல்லாமே கடகத்தில் சூரியன் என்றால் இது நடக்கும். அதே மாதிரி தன்னுடைய ராசி சிம்மத்தில் சூரியன் நிற்கும் போது சிம்ம ராசியில் சூரியன் நிற்கும் போது சொந்த வீடு ஆட்சி வீடு சுச்சேத்திர பலம் பெற்று நிற்பார். அப்போ பார்த்தோம்னா ஆவணி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் எல்லாம் அது வரும். ஒவ்வொரு மாதத்துக்கும் உண்டான ஒரு மாதத்தை சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்புறம் ஒவ்வொரு மாதத்துக்கும் அப்படி மாறும். அப்போ பார்த்தோம்னா ஆவணி மாதம்
சிம்ம மாதத்தில் பிறந்த குழந்தைகளெல்லாம் அங்கே தான் இருப்பார் சூரியன். அப்போ பார்த்தோம்னா சூரியன் அங்கே இருக்கும்போது ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது திடகாத்திரமான உடம்பு, நல்ல ஆரோக்கியமான ஒரு தன்மை, புத்தி கூர்மை, தெளிவான சிந்தனை, நல்ல ஒரு அறிவு ஆற்றல் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. நல்ல முன்னேற்றத்தோடு அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்ப்பாங்க. அரசு காரியங்களில் வெற்றி ஏற்படும். இது மாதிரி சூரியன் அங்கே ஆட்சி பலம் பெற்றிருக்கனால அரசு சார்ந்த துறையிலெல்லாம் வெற்றி ஏற்படும். அப்புறம் 2ஆம் இடம், அதாவது கன்னி ராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசி கன்னி ராசி, அதுவும் புதனோட வீடு தான். அப்போ சிம்மத்துக்கு வந்து அது 2வது வீடு. அதனால் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதனோட சூரியன் சேர்ந்து இருந்தாங்கன்னா நல்ல முன்னேற்றம் தான். கல்வியின் மேன்மை, ஜோதிட ஞானம், ஜோதிட புலமை. மிதுனம் கன்னியிலெல்லாம் பார்த்தோம்னா சூரியன் நின்றார்னா நல்ல ஜோதிட ஞானம் ஏற்படும். வாக்கு சாதனைக்குனால நல்லா சம்பாதிப்பாங்க. பேர் புகழ் எல்லாம் ஏற்படும். இதெல்லாம் வந்து கன்னி ராசியில சூரியன் இருக்கும்போது ஜோதிட ஞானம், ஜோதிட புலமை, அரசு வழியில முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும். புத்தி கூர்மை ஏற்படும். நல்லா 1க்கு மேற்பட்ட டிகிரி படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு சுபத்துவ பார்வையோடு இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை நடக்கும் அங்கே இருக்கும்போது. அப்புறம் அதே மாதிரி துளாராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசி. அங்கே வந்து பார்த்தோம்னா சூரியன் இருந்தாலும் அங்கே நீச்சமாகிறாரு. நீச்சம் ஆனாலும் கூட அது 3வது இடமா இருக்கிறதுனால சூரியனுக்கு வந்து 3, 6, 11ஆம் இடங்கள் நல்ல ஸ்தானம்ங்கிறதுனால 3ஆம் இடம் அங்கே நீச்சமானாலும் நல்ல முன்னேற்றங்கள் தரும். நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரும். வெற்றி ஏற்படும். நேர்மையான வழியில் இருக்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் நேர்மையான வழி, நேர்மையான சிந்தனை, நற்சிந்தனைகள் இதெல்லாம் அங்கே ஏற்படும். நல்ல முன்னேற்றமான பாதைக்குள்ளே கொண்டு போகும். அதனால் துளாராசியில் சூரியன் நின்றாலும் நல்ல பலன்கள் தான் நடக்கும். கெடுபலன்கள் அதிகமாக நடக்காது. நீச்சமாக இருந்தாலும் நல்லா பூசினால் ஸ்தான பலம் நல்லா இருக்குன்னா நல்லா தான் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது விருச்சிக ராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசி. தன்னுடைய ராசியிலிருந்து 10வது ராசியாக வருவார். சிம்ம ராசியிலேருந்து 4வது ராசி. அப்படிங்கும்போது அவர் பார்த்தோம்னா கர்மஸ்தானங்கிற இடத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறதுனால நல்ல யோக பலன்களை தருவார். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா அரசு கிரகம் இல்லையா, செவ்வாயும் அரசு கிரகம். அவரோட நண்பனோட வீடு, செவ்வாய் வந்து பிரதான நண்பன். அங்கே போய் இருக்கிறது வந்து நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ளே கொண்டு போகும். அரசாங்க சார்ந்த துறையில் வெற்றி, நல்ல அனுகூலமான முன்னேற்றங்களை ஏற்படுத்துவார். அரசாங்க உத்தியோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்துவார். சகல காரியங்களும் வெற்றி அடையும். அதுவும் நல்ல ஒரு ஸ்தானம் தான். சூரியன் வந்து அங்கே இருக்கிறது நட்பலன்களை அதிகமாக தருவார். அடுத்தது தனுசு ராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு 9வது ராசியில் சூரியன் நிற்கும் போது பார்த்தோம்னா அது வந்து 9வது ராசி. தனுசுக்கு வந்து 9வது இடம். சூரியன் வந்து 9வது வீட்டுக்கு அதிபதி. அது வந்து நல்ல முன்னேற்றங்களை தரும். நல்ல முன்னேற்றம், சகல பாக்கியங்கள் ஏற்படும். தகப்பனார் மூலமாக நல்ல அனுகூலமான முன்னேற்றம். தகப்பனார் வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் வந்து சேர்றது. தகப்பனாரோட அன்பு அனுசரணை எல்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் தனுசுல சூரியன் என்றால் நல்லது நடக்கும். அரசாங்க சார்ந்த நடவடிக்கையில் வெற்றி ஏற்படும். அரசு துறையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உயர் பதவிகள் கிடைக்கும். இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம். தனுசுலன்னா நல்ல ஒரு அருமையான பலன்கள் தான். அப்புறம் மகர ராசி, காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது ராசி. அது பார்த்தோம்னா மகரத்திலிருந்து சிம்மம் வந்து எத்தனாவது வீடுனா 8ஆம் வீடு. அப்போ 6, 8க்கு வர்றாங்க. பலன்கள் வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் நம்ம சொல்ல முடியாது. சனி பகையாளி வீடு. அப்புறம் மகரத்திலிருந்து சிம்மம் வந்து 8வது வீடு வருது. இதிலிருந்து பார்த்தோம்னாலும் 6வது வீடு. ஆனால் தன் உச்சமான வீடு மேஷம் வந்து பார்த்தோம்னா 4வது வீடாக வர்றாரு. அதனால ஒரு 50% தான் மகரத்தில் சூரியன் இருக்கிறப்ப நல்லது நடக்கும். ஏன்னா உச்ச வீடு மேசமாக இருந்து மேசம் வந்து 4வது வீடாக வர்றதுனால ஓரளவுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்கள் எல்லாம் கொடுப்பார். அரசு துறையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சுப கிரகத்தினோட பார்வை பெற்றிருந்தால் மகரத்தில் இருக்கிற சூரியன் வந்து நற்பலன்களே வருவார். அதே அசுப கிரகத்தினோட பார்வை பெற்றால் கோர்ட்டு கேஸு, போலீஸு, உடல் பிணிகள், உடல் உபாதைகளையும் கொடுத்துருவார். அதனால மகரத்தில் இருக்கிற சூரியன் வந்து நல்ல பலன்களையும் செய்வார், கொஞ்சம் அசுப பலன்களையும் செய்வார். தனிச்சு நிற்கும் போது பார்வை பெற்றவர் பொறுத்தளவு. அப்புறம் கும்பத்தில் இருக்கிற சூரியன் வந்து பார்த்தோம்னா தன்னுக்கு 7வது வீடு சிம்மம். காலபுருஷ தத்துவத்துக்கு 11வது வீடு. அப்போ பார்த்தோம்னா கும்பம் வந்து சிம்மராசிக்கு 7வது வீடாக வர்றதுனால ஒரு நல்ல பலன்களையும் தருவார். நல்ல பலன்களையும் சூரியன் அங்கே நிற்கும்போது வருவார். தன்னுடைய பகைக்கிரகமான சூரியன் சனியோட வீடாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள 7ஆம் இடமா வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தருவார். திருமண காரியங்கள் லேட்டாக கொடுப்பாரு. ஓகேங்களா, லேட்டாகி கொடுத்துருவாரு. இது மாதிரி நடக்கும். ஒரு ஆவரேஜான பலன்கள் தான் சிம்மத்தினோட வீட்டில் இருக்கிறப்ப நடக்கும். ஓகேங்க, கும்பத்தினோட வீட்டில் இருக்கிறப்ப இது நடக்கும். ஓகேங்களா. அடுத்தது மீனம் வந்து பார்த்தோம்னா காலபுருஷத்துக்கு 12வது ராசி. சிம்மத்துக்கு வந்து 8வது. ஓகேங்களா. சிம்மம் தன்னுடைய வீட்டுக்கு 8வது வீடு தான் மீனம். அங்கே போய் சூரியன் நிற்கும் போது இவர் பார்த்தோம்னா
மீனத்துக்கு வந்து 6வது வீடாக வர்றாரு. அப்போ பார்த்தோம்னா சத்துருக்கள் ஜெயமெல்லாம் ஏற்படும், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இதெல்லாம் ஏற்படும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பன் இல்லையா, பிரதான நண்பன் சூரியன் சிவராஜ் யோகத்தை தரக்கூடியவர். அதனால ஓரளவுக்கு நன்மை தான் சொல்ல முடியும். சூரியன் மீனத்தில் சூரியன் இருக்கிறப்போ ஒரு எதையும் ஆராய்ச்சி எதையாவது யோசித்து செய்யக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை அவர் கொடுப்பாரு. நல்ல பலன்கள் தான் மேக்சிமம் நடக்கும். இது மாதிரி நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள தான் கொண்டு போவார். ஓகேங்களா? இதனால 9 இந்த 12 ராசியில் இருக்கிறப்போ அவருடைய ஸ்தானம், எந்த ஸ்தானத்துக்கு எந்த அதிபதியா வர்றாரோ சூரியன், அதுக்கு தகுந்தமான பலாபலன்களை அவர் கொடுக்க வல்லவர். இதுல வந்து இவருடைய நட்பு கிரகங்களான குரு, சந்திரன், செவ்வாயோட சேர்க்கை பெற்றிருந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் சூரிய பகவான். குருவோட சேர்ந்திருந்தா நல்ல பலன்களை கொடுப்பார். குரு பார்வை பெற்றிருந்தா நல்ல பலன்களை கொடுப்பார். தீய ஸ்தானத்தில் இருந்தால் கூட அதை குரு பார்வை பெற்றிருந்தா மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு. அதே மாதிரி தன்னுடைய பகை கிரகங்களான ராகு, கேது, சுக்கிரன், அப்புறம் 2வது பார்த்தோம்னா சனி, இவங்களோட சேர்ந்து இருக்கும்போது கெடுபலன்கள் மிகுதியாக கிடக்கும். குரு பார்வை பெற்றிருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நன்மையாக நடக்கும். அதனால சூரியன் வாங்கிய நட்சத்திரம், சூரியன் நின்ற அதிபதி, இவர்கள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க 6, 8, 12 மறையாம நல்ல ஸ்தான பலம் பெற்று சூரியன் நின்ற வீட்டுக்கு அதிபதி, சூரியன் சாரம் வாங்கிய நட்சத்திர அதிபதிகள் நல்ல பொசிஷன்ல நல்ல நிலைமையில் இருந்தால் நற்பலன்கள் நிறைய நடக்கும். இன்னும் சொல்ல போனா குருவோட பார்வை பெற்று 12 ராசியில் எங்கே நின்றாலும் நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைத்திக்குங்க. ஜாதக ரீதியாக ஏதாவது உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.